அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளியம்மா பேசுகிறேன். எதுக்கு இந்த ஃபோன் வாய்ஸ், எதுக்கு இந்த மாதிரி விஷயம்னா, நான் சென்னை வரேன்னு சொல்லியிருந்து நான் வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ நான் சென்னை வரத்துக்கு தயாராகிட்டேன். சென்னையில் வேணுங்கிறவங்க புக்கிங் கேட்டிருக்கீங்க. அந்த புக்கிங்க்கு வந்து அங்கே ஒரு ஆள் போட்டிருக்கேன். அந்த புக்கிங் ஆனோடனே நான் சென்னை வந்துடும். அவர் பேர் குணால். நம்பர் தரேன், நம்பர் கொஞ்சம் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை எதுக்குன்னு கேட்டால், நாளைக்கு நான் வந்துட்டு திரும்பி நான் வரக்கூடாது இல்லையா, கோவில் விஷயமாகவும் மற்ற விஷயமாகவும் நான் இன்றைக்கி இந்த வேலைகளை பார்த்துட்ருக்கேன். எனவே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உறுதியாக புக்கிங் போட்டால் மட்டும்தான் நான் அந்த இடத்துக்கு வருவேன். அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக தர சொல்லியிருக்கேன். 93 45 98 77 22 இந்த நம்பர். இது வந்து சென்னைக்கு மட்டும்தான் யூஸ், மற்றதுக்கு அதுக்கு யூஸ் இல்லை. மறுபடியும் மக்கள் அதில் கொண்டு போய் ஏதாவது பணம் காசு கொடுத்துட்டு ஏமாந்தால் நான் பொறுப்பு இல்லை. இது ஒன்லி புக்கிங்க்கு மட்டும்தான். நான் சென்னை வரத்துக்கு விசிஆர் ரோட்டில் தான் இப்போ இடம் பார்த்துருக்காங்க. விசிஆர் ரோட்டில் தான் உட்கார போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வரணும். அம்மன் அருள் பெருக உடுக்கியோடு வருவேன். சென்னை வாசி மக்களுக்கு அங்கே அருள்வாக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், என்னோடய பக்தர்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உடனே வந்து என்னுடைய வட்டத்தில் வீராணம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த காவல் ஆய்வாளர்கள் வந்து நல்லா விசாரித்து எனக்கொசரம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காங்க. மீண்டும் வந்து கோவில்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு இல்லை, வர பக்தர்களுக்கு ஆட்டோலையோ மற்ற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. என்னை வந்து குண்டு மிரட்டிட்டு எனக்கு 5 லட்சம் பணம் வேணும், அது வேணும், இது வேணும், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனவே அந்த பிரச்சனைக்கும் நீங்கள் தான் ஐயா எனக்கு செவி கொடுத்து இந்த பிரச்சனை தீர்த்து தரணும். நான் என்ன சொன்னால், நான் தனித்திருநங்கை, நான் உடுக்கடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லது கெட்டது பண்ணுறேன், கோவில் கட்டலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் போய் நின்று நான் சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேங்கிறதோட நான் பணித்தொண்டு செஞ்சிட்ருக்கேன், தெய்வத்தோட பணித்தொண்டு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு இடையூறு வர்றவர்களை கண்டிப்பாக மீண்டும் காவலாளியர்கள் இதை ஆலோசனை பண்ணி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை வேணும். மீண்டும் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. நேற்று வரைக்குமே கூப்பிட்டு விசாரித்தாங்க, நல்ல பதில் தான் வந்துச்சு. மேலே ஒரு பதில், கீழே ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்கள்கிட்ட ஒரு பதில், வெளியே வந்து ஒரு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனவே நீங்கள் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல முறையாக இந்த வேலையை முடித்து தரணும். மக்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. எல்லா மக்களும் வந்து ஒன்று கூடி மதுராம்மா அருள்வாக்கு வேணும், மதுராம்மா கோவில் இருக்கணும்னா எல்லோரும் எனக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக நான் நன்றி கடன் செலுத்துவேன். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் வச்சு தாண்டி வந்துட்டேன். இது வந்து இது ஒரு பிரச்சனையாக நான் நினச்சி பார்க்குறேன். இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம முன்னேறி வருவோம். என்ன சொல்லுவாங்க, காஞ்ச மரத்துக்கு தான் கல்லடிப்படும், பட்டை மரத்துக்கு தான் பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பழமொழி. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் உடுக்கடிக்கிறேன், நான் கோவில் கட்டுறேன், நல்லது கெட்டது பண்ணுறேன். வெளியே வந்து யாருக்குன்னா எந்த தொந்தரவும், அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் தரதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் இவ்வளோ காசு வாங்குறீங்க, அவ்வளோ காசு வாங்குறீங்கன்னு. அந்த காசு எல்லாமே அறக்கட்டளை, இன்றைக்கி வந்து அறக்கட்டளை இயக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கோவில் வந்து அறக்கட்டளையில் இருக்குது. இத்தனை நாள் அந்த கோவில் வந்து அறக்கட்டளையில் இருந்தது யாருக்கும் தெரியல. நான் ₹1 பூ வாங்கினா கூட அதை வந்து நான் கணக்கில் ஒப்படைக்கணும். ரெண்டாவது, என்னோடய அறக்கட்டளையில் வந்து யார் வேலை செய்கிறாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனவே இந்த வீடியோவை நான் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு மக்களுடைய சப்போர்ட் தேவை. எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, மக்கள் தான் என்னுடைய சொந்த பந்தம். எனவே இந்த சப்போர்ட் எனக்கு தேவை. கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறையா பேர் வேறு மாதிரி பேசுகிறீங்க, வேறு மாதிரி திட்டுறீங்க. அதெல்லாம் வந்து நான் அந்த காதலை ஏற்றுக்கவே மாட்டேன். எனவே ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இது தீர்க்க விசாரித்து ஆலோசனை பண்ணி காவல்துறை மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் கேட்குறேன். எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட எச்சரிக்கைப்படுத்தினேன். ஐயா, எச்சரிக்கைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு பாதுகாப்பு வேண்டுமென்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்யணும். என் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வேணும். நான் கோவில் நல்ல முறையாக வாக்கு நடத்தணும். என்னை நம்பி சில பக்தர்கள் இருக்கிறாங்க. உண்மையான பக்தர்கள் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தாயாகவும் செய்யாகவும் இருந்து நல்ல முறையாக நான் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டும். எனவே இதை கேட்டுட்டு சென்னை நான் வரப்போகிறேன். சென்னை வாசி மக்களுக்கு கண்டிப்பாக நல்ல அருள்வாக்கு கிடைக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னு நீங்கள் என்னை திட்ட வேணாம். நான் பின்னாடி என்ன போகிறேன்னு பார்த்துட்டு அப்புறமே என்னை திட்டுங்க. கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் உங்கள் சேலம் மதுரகாளியம்மா. மீண்டும் உங்களை தேடி நான் வருவேன். சென்னை வாசி மக்களை தேடி வருகிறேன். சென்னை வாசி மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதே மாதிரி எங்கேருந்து வந்தாலும் நான் பார்ப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எப்படி ஒரு 4 நாளாக தான் அங்கே தங்குவேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் 4 நாளாக தான் தங்குவேன். கண்டிப்பாக இது எல்லாருமே பெரிய பெரிய ப்ரமோட்டர்ஸ்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எப்போ வரீங்கம்மா சென்னைக்கு கூடி சீக்கிரம் வரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னே கோயிலில் வெள்ளிக்கிழமை பூஜை இருக்குது. 4 நாள் முடிச்சுட்டு 18 அன்றைக்கி நம்ம பூஜை பண்ணுவோம். 18 அன்றைக்கி எல்லாம் புடி காசு தருவோம். அந்த 18 முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து சென்னை போவேன்.
எனிவே இதை தெரிஞ்சுக்கலாம். காண்டாக்ட் நம்பருக்கு சென்னை ஆடி முடிவு வரைக்கும் சென்னைக்கும் சேலத்துக்கும் போயிட்டு வருவேன். ஆனால் 18 அன்னைக்கு கோயிலில் இருப்பேன். ஒரு நாள் இருக்கவே வந்து கோயிலில் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். நன்றி 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 நன்றி. வருகின்ற வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை வாக்கு உண்டு. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வாக்கு உண்டு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். என் உடல்நிலை நல்லா இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கோசம் தான் நான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.